அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தருகிறது இல்லையா? இப்போ நம்மளை யார் மகிழ்ச்சியாக இருக்கான்னு கண்டுகொள்கிறா? இவ்வுலகில் யாரும் இல்லை, பெற்றோரும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை, ஒருவரையொருவர் கண்டுகொள்வதில்லை. ஆனால் இறைவன் நம்மளை கண்டுகொள்கிறார். அவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறார். எதற்காக கவலைப்படுகிறார்? எதற்காக வருந்துகிறாய்? நான் இருக்கேன் உன்னோடு என்று சொல்லுகிறார். அப்படி இந்த சொல்லே நமக்கு ஒரு நிறைவான ஆசிரியை தருகிறது இல்லையா? இன்றைக்கி அவர் என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் யோவான் எழுதிய திருமுகம் அதிகாரம் 5 இறை வார்த்தை 14-19 முடிய. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 5 இறை வார்த்தை 14-19 முடிய. நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார் என்று நமக்கு தெரியும். எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் என்னும் உறுதி நமக்கு உண்டு. பாவம் செய்வோர் சாவுக்குரிய பாவம் செய்யவில்லை என்று கண்டால் அவர்களுக்காக கடவுளிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும். கடவுளும் அவர்களுக்கு வாழ்வு அருள்வார். சாவுக்குரிய பாவம் உண்டு என்று அப்பாவத்தை செய்வோருக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என நான் சொல்லவில்லை. தீச்செயல் அனைத்துமே பாவம், ஆனால் எல்லா பாவமும் சாவுக்குரியவை அல்ல. கடவுளிடமிருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும். ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களே அவர் பாதுகாக்கின்றார். தீயோன் அவர்களை தீண்டுவதில்லை. நாம் கடவுளை சார்ந்தவர்கள், ஆனால் உலக அனைத்தும் தீயோனின் பிடியில் இருக்கிறது. இது நமக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்ல வராரு? நாம் கடவுளை சார்ந்திருக்கிறோம். நாம் எதை கேட்டாலும் தருவார் இல்லையா? நாம் யாருக்கு ஜெபித்தாலும் தருவார். அதாவது இப்போ ஒருத்தவங்க பாவ வாழ்க்கையில் வாழ்கிறாங்க, இறைவனுக்கு பிடிக்காத அருவருப்பான வாழ்க்கையில் வாழ்கிறாங்கன்னா நாம் சொல்லி திருத்தணும். அப்படி அவங்க திருந்தலைன்னா நாம் அதை விட்டு விலகிட வேண்டும். அவங்களுக்காக நாம் ஜெபிக்கணும்னு இறை வார்த்தை நம்மளை கட்டாயப்படுத்தவில்லை. ஒரு பாவமே செய்யவில்லை, சின்ன சின்ன குற்றங்கள், பாவம் செய்யலைன்னு யாரும் சொல்ல முடியாது இல்லையா? நானும் நீங்களும் பாவத்தில் உள்ளவர்கள் தானே, பாவியத்தானே தேடி வந்தார் இல்லையா? உண்மையா பொய்யா? உண்மை. ஏனென்றால் புண்ணியவானை தேடி அவர் வரவே இல்லை, பாவத்தில் விழுந்து கிடந்த நம்மளைத்தான் தேடி வந்தார். ஒவ்வொருவரும் பாவ அறிக்கை விடும்போது அந்த பாவ அறிக்கையிலிருந்து அவர் நம்மளை மீட்டெடுக்கிறார். அப்போ நாம் கேட்கின்ற அனைத்து காரியங்களையும் அவர் நமக்கு தருகிறார் இல்லையா? பிறருக்காக வேண்டும் போதும் அந்த வேண்டுதலுக்கு அவர் செவிசாய்க்கிறார். அந்த செவிசாய்ப்பின் மூலம் அவர்களை நிறைவாக வாழ வைக்கிறார். அந்த வாழ்வு தான் இறைவனிடமிருந்து நாம் பிறந்தோர் என்பதை எல்லாருக்கும் வெளிப்படுத்துகிறது. ஏனென்றால் இடமிடமிருந்து எப்படி பிறந்தோம்? தூயாவின் மூலமாக. ஆம், நம் பாவம் அனைத்தையும் விட்டொழித்து கடவுளோடு இணைந்திருக்கும் போது இறைவனுக்குள் நாம் பிறந்திருக்கிறோம். தூயாவின் வரப்பிரசாதத்தால் அந்த தூயாவை நம்மை முழுமையாக ஈன்றெடுத்தது போல் புத்துயிர் தந்து புது தெம்பை தந்து உற்சாகத்தை தந்து உறுதி தரும் ஆவியை கொண்டு நம்மளை வழிநடத்துகிறது. அந்த தூயாவின் செயல்பாடு இருக்கும்போது தீமைகள் நமக்கு வராது. சாவை கண்டு நாம் அஞ்ச வேண்டியதும் இல்லை. ஏனென்றால் இறைவன் நம்மளை பாதுகாக்கிறார். ஏனென்றால் இவ்வுலகமே தீமையில் இருக்கிறது என்று இறைவார்த்தை சொல்லுகிறது இல்லையா? அப்போ நாம் எதை சார்ந்து இருக்கிறோம்? இவ்வுலகை சார்ந்து இருக்கிறோமா? இறைவனை சார்ந்து இருக்கிறோமா? இறைவனை சார்ந்திருந்தோம் என்றால் நமக்கு கண்டிப்பாக நிச்சயமான ஒரு வாழ்வு உண்டு, நிலையான வாழ்வு உண்டு. அந்த நிலை வாழ்வை கேட்டுத்தான் நாம் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். எனக்கு மட்டுமல்ல, எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபம் நிறைவான ஜெபமாக இருக்க வேண்டும். நான் எனக்கு மட்டும் ஜெபித்தா அது நிறைவேறுமா? இல்லை. பிறருக்காக நான் ஜெபிக்கும்போது என்னுடைய வேண்டுதலும் அவரை கேட்டு அதை நிறைவேற்றுவார். இதுதான் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறது. இதுதான் நாம் கடவுளிடமிருந்து பிறந்தோம் என்று நாம் பிறருக்கு அறிக்கையிடும்படி நமக்கு செய்கிறது. நாம் எப்படி இருக்கிறோம்? எந்த நிலையில் இருக்கிறோம்? இறைவனோடு ஒன்றித்து இருக்கிறோமா என்பதை ஒரு விசை சிந்திப்போமா? ஆமாண்டவரே, எல்லா நிலையிலும் நாங்கள் உம்மை சார்ந்து இருக்க வேண்டும். அதை நீர் எங்களுக்கு நிறைவாக தெளிவுபடுத்துகிறீர். நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே, ஆனால் எங்களுக்கு நிறைவில்லாமல் போகிறது ஆண்டவரே. கேட்ட நேரம் மட்டும்தான் நாங்கள் நிறைவு கொள்கிறோம். மற்ற நேரத்தில் உலக மாய கவலையில் நாங்கள் வீழ்ந்து விடுகிறோம் ஆண்டவரே. அந்த மாய கவலை தான் எங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஆனாலும் இனி ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உம்மோடு கூட இணைந்து இருந்து தூயாவின் வல்லமை கொண்டு அனைத்தையும் நாங்கள் செயல்படுவோம் என்று விசுவசிக்கிறோம் ஆண்டவரே, நம்புகிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் இந்த நம்பிக்கை தருகிற நீர்தான்.
எங்களை நம்பும்படி செய்பவரும் நீர்தான் ஆண்டவரே. நீர் எங்களோடு இணைந்திருக்கும் போது சின்ன காரியம் மட்டுமல்ல, பெரிய காரியங்களும் செய்ய முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசத்தை நீர் எங்களுக்கு இன்னும் பெரிதாக்க வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.